தேவனுடைய ஆலயம் நாம தான். அவருடைய ஆலயம் யாரு? நம்ம தான். அவர் எப்போ அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணாரோ அது போல அவருடைய ஆலயமாகி நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, எப்படி நம்மை சுத்திகரிப்பது? இந்த ஆலயத்தை சுத்திகரிப்பதிலிருந்து ஒரு 2 விஷயத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மை எப்படி சுத்திகரிப்பது, எதிலே பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. முதல்ல புரிஞ்சுக்கங்க, நாம தான் கர்த்தருடைய ஆலயம். சொல்ல போனா we are all mobile churches, நடமாடும் கர்த்தருடைய ஆலயங்கள். நம்ம எல்லாரும் கூடி ஒரு சபைக்குள்ள உட்கார்ந்து என்ன செய்கிறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த சபை கூடுதல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப், கர்த்தருடைய ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம். ஆனா இந்த இப்ப இந்த 6:30 மணிக்கு பிரேயர் முடிச்சா நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? வெளியே கிளம்பி உலக பிரகாரமான காரியத்துக்குள்ள நுழைய போகிறோம். சோ ஆலயத்துக்குள்ள ஆராதித்த கர்த்தருடைய ஆலயமாகிய நாம் இந்த ஆலயத்தை வெளியே போகும் பொழுது, உலகத்துக்குள்ள கடந்து போகும் பொழுது நாமே கர்த்தருடைய ஆலயமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ நாம தான் கர்த்தருடைய ஆலயம். இயேசு தேவாலயத்துக்குள்ள போகும் பொழுது அந்த மார்க்கெட்டை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமா ஒரு கோபம் வந்துச்சு. சவுக்கு எடுத்து கயிறு எடுத்து சவுக்கு ரெடி பண்ணி எல்லாத்தையும் என்ன செய்தாரு? அடிச்சு வலித்து. ஏன் துரத்தினாரு? ஆலயத்துக்குள்ள ஏன் அதெல்லாம் வைக்க கூடாதா? ஆலயத்துக்கு அன்னைக்கு வருகிறது எதுக்காக வராங்க? பலி செலுத்த தான் வராங்க. பலி செலுத்தணும்னா அவன் சக்திக்கு ஏற்றது போல பிரமாணத்தின்படி நல்ல வசதி உள்ளவன் காளை மாட்டை வாங்கி என்ன செய்வான்? பலி செலுத்துவான். கொஞ்சம் வசதி குறைவா இருக்கிறவன் வெள்ளாட்டு கடா வாங்கி பலி செலுத்துவான். அதுக்கும் கொஞ்சம் வசதி குறைவா இருக்கிறவன் புறாக்களை வாங்கி என்ன செய்வான்? பலி செலுத்துவான். ஒண்ணுமே வாங்க வசதி இல்லாதவன் காட்டுப்புறாவையாவது என்ன செய்வான்? பிடிச்சு கொண்டு வந்து பலி ஏதோ ஒன்று பலி செலுத்தும். அப்ப பலி செலுத்த இந்த மிருகம்லாம் தேவை. காணிக்கை செலுத்த பணம் தேவை. அந்த பண்டிகையில பஸ்கா பண்டிகை அங்கதான் தங்கணும். அடுத்த 7 நாட்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை, எல்லாருமே எருசலேமில தங்கி இருக்கணும். அந்த நாட்களிலே புளிப்பில்லா அப்பம் சாப்பிடணும், அந்த கீரைகள் சாப்பிடணும். இந்த பொருட்கள்லாம் தேவை. இந்த பொருட்கள் எல்லாம் அங்கங்க போய் வாங்கறதுக்கு ஒரே இடத்துல கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷமா இல்லைங்களா? சில நேரில் பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை சந்தை, செவ்வாய்க்கிழமை சந்தை அப்படின்னு சந்தைக்கு போவாங்க. எதுக்கு? எல்லா பொருளும் அங்கே ஒன்றா கிடைக்குது. ரொம்ப வசதி தானே. இப்போ ஆலயத்துக்கு ஆராதிக்க வராங்க, எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது, ரொம்ப வசதியா இருக்கிறது. ஆனா இயேசு ஏன் துரத்தினார் அப்படின்னா, ஆலயத்தை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. சர்ச்சுங்கிற அந்த ஒரு அமைப்பை, அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அவர் நோக்கம் என்ன? ஆலயத்தை பற்றி கர்த்தர் நோக்கம் என்னன்னா, எருசலேம்ல ஆலயம் தாவீது பதில் சொல்றாங்களா, ஆலயத்துக்கு போல வான்னு பயங்கர சந்தோஷம் தாவீதுக்கு. ஏன்? அங்க போன மார்க்கெட் இருக்கும், ஜாலியா சுத்தி பார்க்கலாம். அப்படியா? இல்ல. அங்க போன என்ன நடக்கும்? கர்த்தருடைய ஜனம் அவரை நாமத்தை துதிப்பதற்காக, ஸ்தோத்தரிப்பதற்காக ஆலயத்துக்கு போகும். அப்ப ஆலயத்தை குறித்து கர்த்தர் நோக்கம் என்னன்னா, அங்கே ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும், அங்கே வருகிற ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆலயத்தை குறித்து கர்த்தருடைய நோக்கம் அங்க என்ன நடக்கணும்? ஆராதனை நடக்கணும், கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்ப ஆலயம் என்றால் ஆராதனை தான் நடக்கணும். அங்க மார்க்கெட் என்ன செய்யக்கூடாது? வியாபாரம் நடக்கக்கூடாது. இப்போ கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஆராதனை ஸ்தலத்துல இப்ப என்னத்தை உருவாக்கிட்டாங்க? மார்க்கெட். இன்னும் சொல்ல போனா அந்த ஆலயத்துல ஆராதனையை விட வியாபாரம் தான் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அதான் கர்த்தருக்கு வேதனை. ஏன் அப்படின்னா, இந்த எருசலேம்ல ஆலயத்தில் கர்த்தர் பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் இப்படிதான் ஆசீர்வாதத்துல கற்றுக் கொடுத்தார். இப்ப இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது ஆலயத்துக்கு முன்பகுதி புறஜாதிகளின் இடம் அப்படின்னு ஒரு இடத்தை ஒதுக்கி இருந்தாங்க. ஏன்னா மாம்சத்தின்படி யூத குலத்துல பிறக்காம சில பேர் அந்நிய ஜனங்களா இருப்பாங்க, புறஜாதிகள். ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த யெகோவா தேவன்ட்ட வேண்டலாமே. அப்படி யாராகிலும் புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவன் கர்த்தர் ஆராதிக்க விரும்பினா அவங்களும் வரலாம் ஆலயத்துக்குள்ள. ஆனா இஸ்ரேல் ஒரு யூதன் வருகிறது போல உள்ள வரக்கூடாது. புறஜாதிகளுக்கு என்ட்ரன்ஸ் கோர்ட் இருக்குது, அங்கதான் அவங்க நிக்கணும். அங்கிருந்து கர்த்தரை நோக்கி என்ன செய்யலாம்? அவங்க ஜெபிக்கலாம், விண்ணப்பம் பண்ணலாம், அங்க பலி செலுத்தலாம் அப்படின்னு புறஜாதி இடத்த வச்சிருப்பாங்க. இந்த புறஜாதிகளுக்கு ஒதுக்கின இடத்துல தான் ஆசாரியர்கள் மார்க்கெட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தார்கள். ஆலயத்துல ஒரு கடை போடணும்னா யார் பர்மிஷன் கொடுக்கணும்? ஆசாரியன் கொடுக்கணும். இந்த தேவாலயத்தில் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி சரித்திரம் சொல்லுது, ஜனங்கள் பல ஊர்களிலிருந்து வரும் பொழுது ஆடு மாடுகளை கொண்டு வர முடியாது. ஸோ அவங்க எருசலேம்ல தான் பொருட்களை வாங்கணும். இப்படி இந்த பண்டிகை நாட்களில் எருசலேமில் இந்த வியாபாரம் நடக்குவதற்காக
ஒலிவ மலை அந்த மலைப்பகுதியில தான் இந்த வியாபார ஸ்தலத்தை வச்சிருந்தாங்களாம். அன்னைக்கு அந்த பண்டிகை நாட்களில் அங்கே மார்க்கெட் போடுவாங்க. வருகிற ஜனங்கள் அந்த ஒலிவு மலைட்டு இருக்கிற மார்க்கெட்டில் வேணுங்கிற பொருளை வாங்கிட்டு நேர ஆலயத்துக்குள்ள வந்து என்ன செய்வாங்க, கர்த்தர் பலி செலுத்துவாங்க, காணிக்கை செலுத்துவாங்க, ஆராதிப்பாங்க. ஆனால் இந்த ஆசால் பார்க்குறாங்க, பண ஆசை பிடித்த ஆசால் என்ன பண்ணாங்கன்னா, ஆலயத்தின் வளாகத்துக்குள்ளேயே மார்க்கெட் நடத்துவதற்கு வியாபாரிகளுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. எதன் அடிப்படையில்னா, அவரிடம் கமிஷன் பேசிஸில் அவர்களிடம் இடம் கொடுத்து, ஆலயத்துக்குள்ள கடை வைக்கிறதுக்கு இடம் கொடுத்து பணம் வாங்க ஆரம்பித்தார்கள். ரெண்டாவது, பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் பலி செலுத்தணும் அப்படின்னா பழுதில்லாத ஆட்டு தான், பழுதில்லாத மாட்டை தான் என்ன செய்யணும், அவங்க பலி செலுத்தணும். பலிப்பொருள் ஒரு பழுது இருக்கக்கூடாது, ஊனும் கூணும் குருடுமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனால் இந்த வியாபாரிகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் ஒரு டைப். இப்போ இந்த வியாபாரி விற்கிறது தான் இந்த ஜனங்கள் வாங்கி என்ன செய்யணும், பலி செலுத்தணும். வியாபாரி ஒரு கண்ணு குருடன் ஆட்டை விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இஸ்ரவேலன் கேட்கிறான், ஏப்பா இதை வாங்கிட்டு போனா உள்ள ஆசாரியன் பலி செலுத்த மாட்டார், நான் கொடுத்தேன் போய் சொல்ல ஆசாரியன்ட்ட. இவனை கூட்டிட்டு போறான், எப்பா அது கண்ணு குருடு. ஆசாரியன் கேட்கறான், எங்க வாங்கின ஆடு, நம்ம சர்ச்சு கேம்பஸ்குள்ள. அப்ப பரவாயில்ல கொடு. அப்போ கூணும் குருடும் பழுதானதையும் ஆசாரியர் என்ன பண்ணா, பலி செலுத்தினா. ஏன்னா அங்க வியாபாரம் நடக்கணும், வியாபாரம் நடந்தா இவனுக்கு கமிஷன். இதன் அடிப்படையில தான் ஆராதனை அற்பமாச்சு, வியாபாரம் முக்கியமாச்சு, கர்த்தருக்கு அது அருவருப்பா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சர்ச் அப்படின்னா என்னதான் இருக்கணும், ஆராதனை தான் முக்கியம். ஆராதிக்கிற இடம் தான் சபை. ஆராதனை விட வியாபாரம் வந்துடாத சபை இல்லை. இன்னைக்கு நவீன கால சபைகளில் பார்த்தீங்கன்னா ஆராதனை கூடவே என்னமோ சேர்ந்து வந்துருச்சு வியாபாரம். சர்ச்சில் ஜெபம்னு போறாங்க, ஒரு பக்கம் பிரேயர் ஆயில் வச்சிருக்கிறான். இதை எடுத்த 10 ரூபா, அதை எடுத்த 15 ரூபா, அதை எடுத்த 25 ரூபா. என்னது, என்ன ஆயில், பிரேயர் ஆயில். என்ன உள்ள நடக்குது, வியாபாரம். இந்த ஆயிலை இங்க வாங்கிட்டு போய் நீ ஜெபம் பண்ணு, உனக்கு ஆசீர்வாதம். ஆலயத்துக்குள்ளவா, இது எல்லா பொருளுக்கும் ஒரு வியாபாரம். இப்போ இன்னைக்கு ஆலயம் என்ன ஆயிடுச்சு, வியாபாரம் பண்ற இடம், ஏலம் விடுற இடம், பொருட்களை ஏலம் விடுறாங்க இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள. இது இவ்வளோ, அது அவ்வளோ. இதுதான் கர்த்தர் அருவருத்தார். அப்போ நமக்கு ஒரு கேள்வி, அப்ப சபைக்குள்ள பணம் சம்பாதிக்கிற காரியம் தப்பு அப்படின்னா காணிக்கை போடுறது தப்பா சரியா? இன்னைக்கு நிறைய பேரு இதை வைத்து இன்னைக்கு சபைக்குள்ள காணிக்கை பெட்டி வச்சிருக்கிறாங்க, காணிக்கை வாங்குறாங்க. அந்த வியாபாரம் தானே சபை வியாபாரம். நல்ல கவனிங்க, இயேசு எருசலேம் ஆலயத்துக்குள்ள போறாரு, மார்க்கெட்டை அடிச்சு துரத்தினாரு. அதே இயேசு காணிக்கை பெட்டி அருகே என்ன செய்தாராம், உட்கார்ந்திருந்தார். ஒரு ஏழை விதவை காணிக்கை போடுறா, அதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் காணிக்கை போட்டாங்க, இந்த அம்மனி போட்டது தான் அதிகம். எருசலேம் ஆலய வளாகத்தில் மார்க்கெட்டை துரத்தினவர் காணிக்கை பெட்டியில காணிக்கை போடும் போது தூக்கி வெளியே வீசி இருக்கணுமா வேண்டாவா, வீசி இருக்கணுமா வேண்டாவா? சோ அதை அங்கீகரித்தார், இதை துரத்தினார். ஏன்னா இது தேவன் அங்கீகரிக்காத ஒரு அருவருப்பு. காணிக்கை பெட்டி ஜனங்கள் ஆலயத்தில் கொடுக்கிற காணிக்கை என்பது யாருக்குரியது, கர்த்தருக்குரியது, கர்த்தருடைய பிரமாணம். ஆக அதை தேவன் அங்கீகரித்தார், இந்த மார்க்கெட்டை தேவன் துரத்தினார். அப்ப சபை அப்படின்னு சொன்னா சபைக்குள் வியாபாரம். இன்னைக்கு நிறைய சபைகள், நவீன சபையெல்லாம் கட்டப்படுறாங்க, ஷாப்பிங் மால் வைக்கலாம்லாம் பிளான் பண்றாங்களாம். என்னது, என்ன வைக்கணுமா, சர்ச்சுக்கு ஷாப்பிங் மால் வச்சா நல்லா இருக்குமா, ஏன்னா ஜனங்கள் வசதியா இருக்குமே. இது இப்ப வந்தது இல்லை, என் வாலிப நாட்களில் எங்க ஊர்ல ஒரு பெரிய சபை இருந்துச்சு. அந்த சபைக்கு ஒரு நாள் காலையில எங்க பாஸ்டர் அனுப்பினார் ஒரு விஷயமா. அப்போ அந்த சபைக்கு நான் காலையில போய் நிக்கிறேன், மேலே சர்வீஸ் நடக்குது. அந்த கீழே காமன்ல பாத்தீங்கன்னா, அப்போ நான் இப்பெல்லாம் மொபைல் காயின் பாக்ஸ் இருக்கும், செல்ஃப் ஃபோன் பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா, காயின் போட்டு பேசுறது. இப்போ 2K கிட்ஸ்லாம் நிறைய தெரியாது. அது ₹1 காயின்ஸை போட்டால் 1 நிமிஷம் என்ன செய்யலாம், பேசிக்கலாம். அந்த எஸ்டிடி பூத் இருக்கும், அந்த பக்கம் ஒரு கேன்டீன் இருக்குது, இங்கே ஒரு டீ கடை இருக்குது, அங்கே ஒரு கடை. பாதி கூட்டம் இங்கே தான் இருக்குது. வாலிப பிள்ளைங்க நீ நானும் போட்டி போட்டு காயின் பாக்ஸில் பேசிட்டு இருக்கிறான், அங்கே ஆராதனை நடக்குது. இதுதான் எருசலேம் தேவாலயத்தின் அலங்கோலமும். ஆராதனை நடக்குது, ஒரு கூட்டம் கேன்டீன்ல உட்காந்துருக்குது, ஒரு கூட்டம் செல்போன் எஸ்டி பூத்துகள் நிக்குது, ஒரு கூட்டம் கடையில் உட்காந்து பஜ்ஜி போண்டா சாப்பிடுது. மேலே என்ன நடக்குது, ஆராதனை. ஆராதனை அற்பம், வியாபாரம் ஜோரார். இதைத்தான் கர்த்தர் எருசலேமிலே சுத்திகரித்தார். அப்போ ஆலயம்னா அங்க என்னதான் நடக்கணும், ஆராதனை. இப்போ ஆலயமாகிய நமக்குள், நாம கர்த்தருடைய ஆலயம்னா நமக்குள்ள என்ன இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை. தேவனை தேடுவதும் தேவனை ஆராதிப்பதும் எந்த விசுவாசிக்கு இன்பமாய் முக்கியமா இருக்குதோ அவர்கள் தான் தேவன் விரும்புகிற ஆலயம்.
தேவனை ஆராதிப்பதை விட, தேவனை தொழுது கொள்வதை விட உலக பிரகாரமான பணம் சம்பாதிப்பதும், வேலைக்கு போறதும், படிக்கிறதும், தொழிலும், மனித உறவுகளை பிரியப்படுத்துறதும், உலக பிரகாரமான காரியம் எப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு கர்த்தரை விட முக்கியமா தெரியுதோ அவர்கள் வியாபார வீடு. எத்தனை பேர் புரிஞ்சது? அல்லேலூயா.